කොටියා වගේ මේ බෝම්බය පුපුරන්න ආවේ නෑනේ. මේ කොටියා වගේ මේ බෝම්බය පුපුරන්න ආවේ නෑනේ. අපි ආයුධ අරන් ගිහලා නෑනේ. අපි කොටියා වගේ මේ බෝම්බය පුපුරන්න ආවේ නෑනේ. මේක ඇවිල්ලා ட்ராஃபிக் வயலன்ஸ் එකක්. இல்ல சிங்களம் தெரிஞ்சவங்களுக்கு விளங்கும் இதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி உண்மைக்குமே காலங்காலமாக இதைத்தான் மக்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். யாரையும் அரசியல் என்ற ரீதியில் நாங்கள் நம்பக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் பிரதிநிதியாக கொண்டு நிறுத்தின இந்த கலுசரை தமிழில் ஒரு வசனம் சிங்களத்தில் ஒரு வசனம் கதைக்கிறது. இதில் சிங்களம் தெரிஞ்சவங்க இதை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கியிருக்கும். இன்றைக்கும் நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். எங்களுக்கு மீண்டும் ஒரு இனத்துரோகியை உருவாக்காதீங்க, சரியா? தமிழனுக்கு இன்றைக்கு ஆயுத போராட்டம் இல்லாமல் போன பிறகு நாங்கள் ஒற்றுமையாக எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்னெடுத்து போய்க்கல. அந்த அரசியல் தீர்வுக்குள்ள இப்படியான ஒரு சாக்கடையில் கொண்டு வந்து வச்சுக்கொண்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழினத்தில் மானத்தையும் வாங்கி கொண்டு திரிகிறான். அதே வேளை இந்த வீடியோவில் நான் இப்போ தான் கண்ணில் படுது, எனக்கு அப்போ பட்டிருக்கணும், நான் வித்தியாசம் கதைச்சிருப்பேன். இந்த சிங்களத்தில் கதைக்கிற விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இவனை தனிப்பட்ட பிரச்சனைக்கு கைது செய்தால் இவன் ஒட்டுமொத்த சமூகத்தையும் தான் இழுக்கிறான். இவனை தனிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் இவன் ஒட்டுமொத்த சமூகத்தை தான் இழுக்கிறான். அவனோட தனிப்பட்ட பிரச்சனை அவன் தனியாக தான் பார்க்குவான். இப்படியான ஒருத்தனை கொண்டு வந்து நீங்கள் அரசியலை வச்சுக்கிட்டு சொன்னால் உங்களோட ஊரில் உங்களோட வீடு நாரிக்கும். நான் சொல்றது தயவு செய்து எதிர்வரும் அடுத்த எலெக்ஷனில் வந்து இவனுக்கு ஒரு சந்தர்ப்பம்ன்றது வழங்கவே கூடாது. சரி, இப்படி தப்பு செய்துட்டானே இவனுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுப்போம்னு சொல்லி யோசிப்பாங்கல்ல, அது தவறு செய்கிறவனுக்கு தான் கொடுக்கலாம். தெரிஞ்சே தப்பு செய்கிறவனுக்கு வந்து எந்த ஒரு விதத்துலையும் நாங்கள் கொடுக்கவே கூடாது. வழங்குதா? இப்படியான மனிதனுக்கு நீங்கள் அந்த வக்காலத்து வாங்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறான்னு தெரியும். ஒரு சில பேர் வந்து இதில் கமெண்ட்ஸ் போட்டு என்னென்னு சொன்னால் ஊழல் அரசியல்வாதிகளை இல்லாத ஒழிச்சு இவரை முதலமைச்சராக போகிறாங்களாம். எதுக்கு? அங்கே துப்புரவு செய்கிறதுக்கு மாநகர சபையில் அதுக்கண்டு ஊழியர்கள் இருக்காங்க, அதுக்கண்டு வண்டி இருக்குது, அவங்க போயிட்டு எல்லாத்தையும் துப்புரவு பண்ணி கிளியர் பண்ணிட்டு வருவாங்க. இவர் அதுக்கு தேவையில்லை, ஒன்றுமே பிடுங்க தேவையில்லை.